Hi guys, so welcome back to my YouTube channel. So if you are new here, I am Munisha. I love creating content on fashion, beauty, lifestyle and makeup and lot more. So if you haven't subscribed to my channel, then please do subscribe and share this with your friends. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னோடய ஜூன் ஃபேவரெட்ஸ் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் லைக் இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஆல் த ப்ராடக்ட்ஸ் லைக் மேக்கப், ஸ்கின் கேர் அண்ட் ஃபியூ ஆக்சசரிஸ், அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு ஜென்யூன் ரிவ்யூனே வச்சுக்கலாம். இட்ஸ் நாட் த ஸ்பான்சர்ட் ஒன். குவிக்லி கெட் இன் டு த வீடியோ. நான் ஃபர்ஸ்ட் காமிக்க போகிறது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பர்ச்சேஸ். ஸோ இந்த ஸ்னிக்கர்ஸ் தான். ஸோ இது வந்து நான் வெஸ்ட் சைட்லேருந்து வாங்கியிருந்தேன் அண்ட் ஆல்சோ 2 பேர்ஸ். குவாலிட்டி அண்ட் இதோட கம்ஃபர்ட் வந்து அவ்வளோ சூப்பர். அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வந்து 2K, இதுவும் வந்து 2K தான் ஆச்சு. ஸோ இது ரெண்டுமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. லைக் இது நான் ஃபுல் டே என்னோட ஆஃபீஸில் நான் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு லெக் பெயினோ அது மாதிரி எந்த விதமான அன்கம்ஃபர்டபுள் ஃபீலுமே இல்லை. பிகாஸ் எனக்கு சம்டைம்ஸ் லைக் வந்து பிராண்டட் ஷூ போட்டாலுமே எனக்கு கால் வந்து அவ்வளோ வலிக்கும். பட் இதெல்லாம் அப்படி இல்லவே இல்லை. இட்ஸ் ஸோ ப்ரிட்டி. இந்த கலருமே வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ நிறைய அவுட்ஃபிட்க்கு ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் காட் திஸ் அண்ட் அதனால் இன்னொரு பேரும் சேர்த்து வாங்கிட்டேன். இந்த பர்கண்டி வந்து எனக்கு என்னன்னே தெரியல, இப்போ ரொம்ப இந்த பர்கண்டி மேலே ஒரு இஷ்டமாக இருக்குது. ஸோ ஐ எம் அப்சஸ்ட் வித் திஸ் பர்கண்டி கலர். ஸோ இது வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலருமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் காட் திஸ் ஒன். ஸோ ஐ வில் ஆட் த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹேர் கேர் ப்ராடக்ட் தான். ஸோ இந்த விஷ் கேரோட ட்ரை ஷாம்பூ ஹேர் கேர். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நான் கூட நினச்சேன் இந்த ப்ராடக்ட் அவ்வளோவா நல்லா இருக்காதுன்ட்டு. பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். அது சுத்தமாக நல்லாவே இல்லை. ஈவன் அது வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருக்கும். அந்த ஸ்ப்ரேவே ஆஃப்ல எனக்கு இன்னும் ப்ராடக்ட் இருக்குது. பட் ஆனால் அந்த ஸ்ப்ரே வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. பட் இது வந்து ஜஸ்ட் வி ஹாவ் டு டேப் இட். இது ஜஸ்ட் டேப் பண்ணால் போதும். அது மாதிரி எந்த விதமான இந்த ஒயிட் பேச்சஸுமே ஆகாது நம்ம ஹேரில். ஜஸ்ட் இதை டேப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மசாஜ் பண்ணி விட்டோம்னா நல்ல ஒரு பவுன்ஸ் லுக் கிடைக்கும். இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் நான் எவ்ரிடே ஆஃபீஸ் போகிறதுனால என்னால் எல்லா நாளுமே ஹேர் வாஷ் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ நான் ரீசெண்டாக இப்போ ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ வந்து என்னன்னா, எனக்கு வாஷ் பண்ண நெக்ஸ்ட் டேவே என்னோட ஹேர் வந்து ரொம்ப ஆயிலியாக ஆகிடுது. ஸோ ஸ்கேல்ப்லலாம். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் த ஒன்லி ப்ராப்ளம் இஸ் இதோட கேப் தான். ஸோ நம்ம கரெக்டாக ஓப்பன் பண்ணணும். இல்லைனா இதோட சேர்த்து இந்த கேப்புமே வெளில வந்துடும். ஸோ அதுதான் ஒன்லி இஷ்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபினோட ஹேர் மாஸ்க் தான். ஸோ இது ஆக்சுவலாக இந்தியாவில் அவைலபிளாக இல்லை. இது ஒரு கொரியன் ஹேர் மாஸ்க்கு. பட் எனக்கு வந்து இது ஒரு கொலாபரேஷன் மூலயமா வந்துச்சு. ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நான் அவங்களுக்கு கொலாப் பண்ணும்போது ஸோ அவங்க வந்து எனக்கு பஞ்ச் ஆஃப் கொரியன் ப்ராடக்ட்ஸ் அமைச்சிருந்தாங்க. அதில் தான் எனக்கு இது வந்துச்சு. பட் ட்ரஸ்ட் மீ, இது நம்ம ஹேரை ரொம்ப ரொம்ப சில்கியாக மாற்றிடும். நீங்கள் வந்து ஃப்ரிஸி ஹேர், என்னோட ஹேர் ரொம்ப மேனேஜபிளாக மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் ட்ரை திஸ் ஒன். அண்ட் ஆல்சோ ஐ வில் ஆட் தட் இன்ஸ்டாகிராம் பேஜ் இன் மை டிஸ்கிரிப்ஷன். பிகாஸ் அவங்களுக்கு வந்து எல்லாமே ஆத்தென்டிக்காக தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து டைரெக்டாக ஸ்டோர்லேருந்தே வாங்கி நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து டெலிவர் பண்ணுறதுனால எல்லாமே ஆத்தென்டிக் ப்ராடக்ட் தான். இதோட ஸ்மெல்லுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹாஃப் த பாட்டில் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை நம்ம ஹேரை இது பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப சில்கியாக மாறிடும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் மேபி நானே வந்து ஒரு 3 to 4 டப்பா வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருவேன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஸோ குட். யூ ஹாவ் டு ட்ரை இட் டெஃபினெட்லி. நெக்ஸ்ட் வந்து ஒரு பர்ஃப்யூம்ஸ். ஸோ இந்த பர்ஃப்யூம் வந்து எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஆடை பார்த்து தான் நான் வாங்கினேன். பிகாஸ் ஐ எம் ரீசென்ட்லி அப்சஸ்ட் வித் பர்ஃப்யூம்ஸ். அது நான் ஒரு லாங் டே வந்து ஆஃபீஸ்லலாம் இருக்கிறதுனால எனக்கு ஒரு நல்ல பர்ஃப்யூம் வேணும். பட் அட் த சேம் டைம் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் நினச்சிங்கன்னா தென் யூ கேன் ட்ரை திஸ் பிராண்ட். அவங்க கிட்ட நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு. இட்ஸ் நிஷாரா. எஸ், நிஷாரா. ஸோ இது வந்து வெனிலா ரஷ், இது வந்து கேரமல் க்ரஷ். நான் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஈவன்
இது பாட்டிலுமே ரொம்ப ரொம்ப பெருசு. பட் எனக்கு இது ரெண்டுமே சேர்த்தே வந்து சம்திங் 1200 அப்படிதான் வந்துச்சு. ஸோ இட்ஸ் ஸோ குட் ஆக்சுவலி. ஈவன் த பேக்கேஜ் இஸ் ஆல்சோ வெரி ப்ரீமியம். இது ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி இது பண்ணும்போது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஈவன் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு டெஃபினெட்லி ட்ரை திஸ். ஆக்சுவலாக வந்து இது வந்து நான் ஜூன்ல வாங்கல, ரொம்ப முன்னாடி வாங்கினது தான். பட் நான் அதிகமாக யூஸ் பண்ண ஒரு லிப் ஷேடுனா இப்போ நான் அதுதான் போட்டிருக்கேன். இந்த ஃபே பியூட்டியோட செரின்ற ஒரு ஷேட் தான். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர், எதுவுமே இல்லை, ரொம்ப பட் ஆனால் பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து இது ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங். யூஸ்வலாக ஒரு மேட் லிப்ஸ்டிக் நம்ம யூஸ் பண்ண உடனே நம்ம லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும், ஒரு மாதிரி கிராக்காக ஆயிரும். பட் இது வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது. எஸ்பெஷலி எனக்கு இந்த ஷேட் வந்து நான் எல்லா அவுட்ஃபிட் கூடமே நான் வந்து ஈஸியாக மேட்ச் ஆயிரும். அண்ட் இது ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங். எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் லிப்ஸ்டிக் வந்து லாங் லாஸ்டிங்காக என்னோட லிப்ஸ்க்கு இருக்கவே இருக்காது. பட் இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் எனக்கு அப்படியே ஸ்டே இருக்கும். நான் ஜஸ்ட் மார்னிங் போட்டேன்னா நான் ஈவினிங் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் நான் ரீடச்சப்பே பண்ண தேவையில்ல. ஸோ அப்படியே எனக்கு ஸ்டே இருக்கும். அந்த கலருமே ரொம்ப 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 நல்லா இருக்கும். யூ கேன் சி இதுவுமே வந்து இட்ஸ் காஸ்டட் சம்திங் 3க்குள்ள 300 or 400 சம்திங் தான். ஸோ ஐ வில் ஆட் த லிங்க் ஆல்சோ. அண்ட் த நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த மஸ்காரா ஃப்ரம் மேப்ளின். இது வந்து ஒரு பபிள் மஸ்காரா. இதுல 2 வேரியன்ட் இருக்கு. நான் இன்னொன்று வந்து காலி பண்ணிட்டேன். இது வந்து நியூ பேக்கேஜ். இது வந்து என்னோட மஸ்காரா வந்து லிஃப்ட் பண்ணி நல்லா வால்யூமைஸாக காமிக்கும். ஏன்னா எனக்கு ஃபால்ஸ் லேஷஸ் யூஸ் பண்ண சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஐ ஸ்டாப்ட் யூசிங் அதர் மஸ்காராஸ் பிகாஸ் இதுவே அவ்வளோ சூப்பராக இருக்கு. சி, நான் இன்னைக்கு அது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஐலைனரோ காஜலோ எதுவுமே யூஸ் பண்ணல. ஸ்டில் இட்ஸ் லுக்கிங் நைஸ். யூ ஹாவ் டு டெஃபினெட்லி ட்ரை தீஸ் 2 ப்ராடக்ட்ஸ். நீங்கள் ஒரு ஆஃபீஸ் காலேஜ் கோயிங்காக இருக்கீங்க, பட் எனக்கு வந்து நான் நிறைய லிப்ஸ்டிக்ஸ் நிறைய மஸ்காரால என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா தென் யூ கேன் கோ ஃபார் திஸ் ஷேட். இந்த ஷேட் ஆக்சுவலாக எல்லாருக்குமே சூட் ஆகும். ஸோ இது ரெண்டுமே உங்களோட மேக்கப் வேனிட்டியில் இருந்தால் ஸோ நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ இது ரெண்டுமே போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அவனோட தெர்மல் ஸ்ப்ரே தான். ஸோ இது நான் வந்து ஒரு லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ ஹாவ் வெரி சென்சிட்டிவ் ஸ்கின்னா தென் யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை திஸ் ஸ்ப்ரே. இது ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, தெர்மல் ஸ்ப்ரிங் வாட்டர் தான். ஜஸ்ட் ஒரு வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் என்னன்னா வந்து ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லைனா வந்து ஆஃப்டர் நீங்கள் ஃபேஸ் ரேசர்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இல்லை பம்ஸியாக ஆயிடுதுன்னா தென் யூ கேன் ட்ரை திஸ் ஸ்ப்ரே. இது வந்து அப்படியே இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ் பண்ணி காம் ஆகும். ஸோ இது டாக்டர்ஸுமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை திஸ். எஸ்பெஷலி இப்போது இந்த சம்மர்னால வந்து எனக்கு லைட்டாக வந்து இங்கெல்லாம் பிம்பிள் பம்ப்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இது யூஸ் பண்ண உடனே வந்து லைட்டாக காம் ஆகி அது வந்து ரொம்ப இரிட்டேட்டாக ஒரு மாதிரி பிங்கிஷாலாம் ஆகல. ஸோ யூ ஹாவ் டு டெஃபினெட்லி ட்ரை திஸ். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கூட பிகாஸ் எனக்கு யூஸ்வலாக டோனர்ஸ்லாம் யூஸ் பண்ண பிடிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் டோனர் இட்ஸ் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்ன்ற மாதிரி தான். பட் இந்த வாட்டர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ யூ கேன் ட்ரை திஸ். ஸோ நெக்ஸ்ட் வாட்ச். ஸோ ஃபாசிலோட இந்த வாட்ச் தான் நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஐ மீன் லாஸ்ட் மந்த்து. சாரி, டபுள் ஸ்டாப் மாதிரி வரும் விண்டேஜ் டயலில். ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப நாளாக நான் வந்து விஷ் லிஸ்ட்லேயே போட்டு வச்சுருந்தேன். பட் ஃப்ளிப்கார்ட்டோட ரீசெண்டாக நான் வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணும்போது அதில் எனக்கு ஃபியூ கூப்பன்ஸ் அதுலேயும் இல்லாமல் அவங்களோட சேலும் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 13,500 சம்திங் லைக் தட். பட் நான் வாங்கினது வந்து ஒரு 6K தான். ஸோ இதான் ஒரு நல்ல டைமிங்னு சொல்லிட்டு ஸோ ஐ ஜஸ்ட் காட் திஸ். இனிமேட்டு வாட்சே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சி. ஸோ இப்போ வந்து ஆக்சசரிஸ். ஸோ இது வந்து நான் ரீசெண்டாக இந்த ஸ்டாக் வந்து வெஸ்ட் சைட் போனப்போ வாங்கியிருந்தேன். ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஸ்டாக். யூஸ்வலாக எனக்கு வெஸ்ட் சைடில் இருக்க ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். லைக் ரொம்ப பெருசாக சங்கியாலாம் இல்லாமல் ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து இது மாதிரி சிம்பிளாக நல்லாயிருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் மை அவுட்ஃபிட்க்கு நல்லா
போகும்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் காட் திஸ். குவாலிட்டியுமே நல்லா இருக்கும். மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து 799, 599, 399 இந்த 3 ரேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ மேபி நீங்கள் அது மாதிரி வாங்கி ஸ்டைல் பண்ணிக்கலாம். மேபி நிறைய வாங்கலைன்னா கூட ஜஸ்ட் 1 or 2 ஒரு கலர்ஸ் லைக் இது மாதிரி ப்ரௌன் ஆர் ஒயிட், பிளாக் அது மாதிரி வாங்கிட்டீங்கன்னா நிறைய அவுட்ஃபிட்க்கு நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம் ஈஸியாக. லைட்டாக இந்த கோல்டு வச்சு, ஸோ இட்ஸ் வெரி ப்ரிட்டி அண்ட் யூனிக். என்கிட்ட எப்பவுமே நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னோட இயரிங் எங்கே வாங்கிட்டீங்க அது மாதிரி தான். ஸோ மோஸ்ட்டாக நான் இயரிங்ஸ் நானாக பர்ச்சேஸ் பண்ணுறேன், நானாக வாங்குறேன்னா திஃபாவில் தான் வாங்குவேன். ஸோ திஃபா வந்து நிறைய பிரான்ச் நிறைய இடத்துல இருக்குது. மேபி அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் மாறுமான்னு எனக்கு தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவுமே நான் இப்போ போட்டிருக்கிறதுமே திஃபாவில் வாங்கினது தான். இது நான் போட்டப்போ என்கிட்ட அவ்வளோ பேர் கேட்டீங்க இது எங்கே வாங்கினது, லிங்க் கொடுங்க அப்படின்ட்டு. பட் த திங் இஸ் லைக் நான் மோஸ்ட்டாக ஸ்டோரில் வாங்குறதுனால எனக்கு லிங்க் கொடுக்க முடியாது. மேபி நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஸ்டோரை விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் ஃபியூ இயரிங்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் நான் அங்கே போனாவே எதனா வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ மோஸ்ட்டாக அங்கே போகிறத நான் அவாய்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டைம் சும்மா போனப்போ இந்த இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த நியூட் ஷேட், ஐ மீன் சம்திங் ஆரஞ்ச், இந்த ஸ்டோன் வச்சு ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இது மாதிரி லாங் இயரிங்ஸ் கூட ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் த பெஸ்ட் திங் இஸ் லைக் ரொம்ப லைட் வெயிட். இப்போ நான் போட்டிருக்க ஃபீலே எனக்கு இருக்காது. அப்படிதான் இருக்குமே எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் அவங்க கிட்ட. ஸோ நான் அப்படிதான் வாங்குவேன். ரொம்ப ஹெவியாக இருந்தால் நான் வாங்க மாட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் வந்து 319. இந்த சான்வாலின்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர் அபவுட் த எக்ஸாக்ட் டிசைன் நேம். இது வந்து ஒரு பேர்ல் வச்சு, பிகாஸ் எனக்கு பேர்ல் வச்சு இது மாதிரி ஒரு டிசைனில் எனக்கு ஒரு இயரிங் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. பிகாஸ் பேர்ல் வந்து எல்லா அவுட்ஃபிட் கூடமே நல்லா ஸ்டைல் பண்ணலாம், ஈஸியாக மேட்ச் ஆகும். ஸோ அதனால் இதுவுமே ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். ஸோ இதோட காஸ்ட் வந்து 269. மோஸ்ட்டாக அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நிறைய அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்லேயுமே இருக்கும். பட் நீங்கள் விசிட் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் என்னோட ஃபேவரட். நான் வாங்கினதுலே இந்த பிளாக் தான். ஸோ நான் வாங்கின எல்லாமே வந்து இது மாதிரி வந்து ஒரு இதோட கலர் என்ன மறந்து போயிடுச்சு. ஒரு கோல்டு ஆன்டிக் கலர் ஃபினிஷ் மாதிரி தான். ஸோ இந்த பிளாக் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக நான் நயன்தாரா ஒரு ரெட் அவுட்ஃபிட்க்கு ஸ்டைல் பண்ணி, இது மாதிரி கிடையாது, அது வந்து ஒரு ஆக்சிடைஸ் ஜுவல்லரி, பட் இது மாதிரி ஒரு டிசைனில் இருக்கும். ஸோ எனக்கு அதை பார்த்தோன்னே சரி இது வாங்கிடலாம் அப்படின்னு தோணிடுச்சு. ஸோ இதோட காஸ்ட் வந்து இதுதான் அதிகம், 539. பட் எல்லாமே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பேக் கலெக்ஷன் தான். இட்ஸ் ஃப்ரம் த பிராண்ட் மிராஜியோ. ஐ கெஸ் ஐம் ப்ரொனவுன்சிங் இட் கரெக்ட். ஒரு டஸ்டட் பேக்கோட வந்துடும். இது வந்து ரொம்ப லக்ஸூரியஸ் பிராண்ட் மாதிரி இருக்கும். பட் சீரியஸ்லி இது ஒரு ஒர்த் தான். ஸோ ஒரு பர்கண்டி பேக், ஸ்லிங் பேக். இட்ஸ் ஆல்சோ கம்ஸ் வித் இந்த ஸ்டாப்பும் வரும், லைக் செயின் ஹேங்கிங்கும் வரும். ஸோ நீங்கள் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். லைக் குவைட் ஸ்பேஷியஸ். அதுலேயே நிறைய கார்டு வச்சுக்க, லைக் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி கம்பார்ட்மெண்ட்டும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த பர்கண்டி கலர் மேலே அவ்வளோ ஒரு இஷ்டமாக இருக்குது, ஏனே தெரியல. இது மாதிரி செயின் ஸ்லிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த ஸ்டாப் வச்ச மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யோர் விஷ் தான். இது வந்து ஒரு 25 கிட்ட நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது வந்து அவங்களோட சேம் பிராண்ட்லேருந்தே ஒரு மினி பேக் வாங்கினேன். நான் இந்த கலருக்காக தான் ஆக்சுவலாக இந்த பேக்கே நான் வாங்கினது. இதுவுமே மேக்னெட்டிக் க்ளோஸ் தான். ஸோ இட்ஸ் ஒரு நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்கும். லைக் டீசெண்டாக நம்ம எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இட் ஹேஸ் கியூட் சார்ம். நல்ல குவாலிட்டியில் ஒரு லக்ஸூரியஸ் ஃபீல் கொடுக்கணும்னா தென் யூ கேன் ட்ரை திஸ் பிராண்ட். அவங்களோட பேக்கேஜிங் எல்லாமே நல்லா க்யூட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி நான் வாங்கினது. இந்த ஃபுல் புல்கா டாட் ட்ரெஸ் தான். இது நான் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு லாங் ட்ரெஸ், ஷார்ட் கிடையாது, லாங் ட்ரெஸ். பட் எனக்கு போல்கா டிசைனில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட சைஸ், நான் வாங்கின சைஸ் வந்து XS.
ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1899. பட் உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் பிடிக்கலன்னா யூ கேன் ஸ்டைல் இட் வித் எனி கோட், ஒயிட் கோட் ஆர் ஜீன், டெனிம் கோட் அது மாதிரி வச்சு ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டவுசர் மாடலில் நான் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த ப்ரௌன் கலர் ஸ்ட்ரெச்சபிள் தான். ஸோ இதோட சைஸ் வந்து எஸ், பாட்டமோட சைஸ் வந்து எஸ். ஸோ இதோட காஸ்ட் வந்து 1299. ஐ காட் இட். இது எனக்கு பர்ஃபெக்டாக செட்டும் ஆச்சு என்னோட ஹைட்டுக்கு. ஸோ ரொம்ப ஹை லைக் கீழெல்லாம் ஃப்ளோர் ஆகாமல் ஸோ கரெக்டாக என்னோட ஹைட்டுக்கு செட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. இது மேலே ஹுட்டி போட்டோ இல்லை டிஷர்ட், க்ராப் டாப் அது மாதிரி நிறையா டாப்ஸ் கூட ஸ்டைல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் காட் இட். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு மேக்னெட்டிக் லைட் தான். இப்போ நான் அதை வச்சு தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் வெளியில் வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்குது, லைக் மழை வர மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு கரெக்டாக சன்லைட் வரல, ஸோ டிம்மாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இந்த மேக்னெட்டிக் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அமேசானில் தான் வாங்கினேன். லெட் மீ ஷோ தேட். ஸோ இதுதான் மேக்னெட்டிக் லைட்டு. இதில் நம்ம நிறைய கலர்ஸுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூ கேன் சேஞ்ச், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் நான் அதை ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். லைட்டாக மிரருமே இருக்கும். இது வந்து மேக்னெட்டிக் ஐஃபோன், போத் ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கண்டென்ட் க்ரியேஷன் கிடையாது, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு சரியான லைட்டிங்லாம் கிடைக்கலன்னா அந்த ஃபோட்டோவே நல்லா இருக்காது. ஸோ அது மாதிரி டைமில் யூ கேன் ஜஸ்ட் கேரி திஸ். இது வர்த் மணி தான் சொல்லுவேன். ஈவன் இதோட சார்ஜருமே நம்ம ஐஃபோனோட சி டைப் சார்ஜருமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா தென் ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஆல்சோ டூ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ்னா இல்லை எதை பற்றினா டவுட் இருந்துச்சுன்னா ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட். ஐ வில் ட்ரை டு ஆன்சர் ஆல் தோஸ் கொஸ்டின்ஸ். பை.